வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நோக்கியாவிலிருந்து C30 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நமக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மொபைல் ஃபோனை எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் சமீபத்தில் ஜியோவிலேருந்து ஒரு ஜியோ ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோனை வாங்கலாமா, இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறையா ஃபோன்ஸ் ஏதாவது இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ கண்டிப்பாக அதை விட பல மடங்கு பெட்டரான மொபைல் ஃபோன் இந்த நோக்கியா C30 அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த நோக்கியா C30 மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த மொபைல் ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. பாக்ஸுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜியோ கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா நோக்கியா C30 வாங்குறப்போ 10% ப்ரைஸ் சப்போர்ட் மற்றும் இதர பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸினுடைய பின்புறத்தில் இந்த மொபைல் ஃபோனுடைய ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. குறிப்பிடத்தக்க என்ன விஷயம் என்னென்னா, இது ஒரு 6000 mAh பேட்டரி கொண்ட ஒரு மொபைல் ஃபோனாக இருக்குது. பின்புறத்தில் 13 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது, மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஆல்ரைட், ஸோ இந்த மொபைல் கையில் எடுத்தோடனே நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபீல் பண்ணுறது என்னென்னா, மொபைல் ஃபோன் ரொம்ப பெருசாக இருக்குது, அதே நேரத்தில் ஹெவியாகவும் இருக்குது. மொபைலினுடைய திக்னஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 mm 9.9 mm கொடுத்துருக்காங்க. ஒரு 6.82 inch மிகப்பெரிய ஒரு டிஸ்பிளேயாக இருக்குது. 237 grams வெயிட் இருக்குது. ஸோ 1/4 kg, நியர்லி ஒரு 1/4 kg வெயிட் கொண்ட இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். யூசர் மேனுவல், ப்ராடக்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு டிபியூ ஜெல் கேஸும் கொடுத்துருக்காங்க பாக்ஸுக்குள்ளே. சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 10 watt சார்ஜர் மற்றும் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு மொபைல் ஃபோனுடைய போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஒரு சிங்கிள் மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. மேல்புறத்தில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் எதுவும் கிடையாது. ஸ்பீக்கர் பின்புறத்தில் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு எங்கே போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். கவர் ரிமூவ் பண்ணாலுமே பேட்டரியை ரிமூவ் பண்ண முடியாது. பேட்டரியை சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எஸ்டி கார்டும், இந்த இடத்துல 2 சிம் கார்டும் ஒரே நேரத்தில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. டூயல் கேமராவும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. நோக்கியா C30 மொபைலினுடைய முன்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6.82 inch ஒரு மிகப்பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த டிஸ்பிளே ஒரு ஹெச்டி டிஸ்பிளே தான். மேலே சுற்றுநாச்சு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு சைடில் இருக்க பெசல்ஸ் தின்னாக இருந்தாலும் மேலேயும் கீழே இருக்கிற அந்த நெத்தியும் சின்னும் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்குது. டிஸ்பிளேயோடைய தரம், பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வியூயிங் ஆங்கிள்ஸு சுமாராக தான் இருக்குது. ஆனால் கலர் சேச்சுரேஷன், டீடைல்ஸ், ரெஸ்பான்சிவ்னஸ் ஓரளவுக்கு இந்த ப்ரைஸுக்கு எனக்கு சரியாக தான் இருக்கிற மாதிரி தோணுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்குமே ஓரளவுக்கு டிபெண்டபிளாக ஒர்க் ஆகுது. மொபைலுடைய ஸ்பீக்கர்னுடைய சவுண்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அந்த சிங்கிள் ஸ்பீக்கருக்கு ஸ்பீக்கர்னுடைய லவுட்னஸ் நல்லாவே இருக்குது. கேமரா பின்புறத்தில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 5 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். அது இருக்கிறது எல்லாமே இருக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா யூஐயில் பேனோரமா, போர்ட்ரேட் மோட், அப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ், டைம் லேப்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ உங்களுக்கு 1080p வீடியோஸ் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோனுடைய குவாலிட்டி, லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு போட்டோஸ் நீங்க எடுக்கலாம். போர்ட்ரேட் மோட்ல எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் ரொம்ப ஒன்றும் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. வீடியோஸ்க்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கிடையாது. பட் மெயினான விஷயம், நீங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் அவங்க பெர்ஃபார்மன்ஸுக்காக ஒரு மிக பழைய ப்ராசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூனிசாக்கினுடைய SC9863A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய ப்ராசர். என்கிட்ட இருக்கிறது 4GB மற்றும் 64GB வேரியன்ட், 3 மற்றும் 32GB வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. சென்சர் எந்த விதமான சென்சரும் அவங்க கொடுக்கல. ப்ராக்சிமிட்டி சென்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது தவிர எந்த விதமான சென்சரும் அவங்க கொடுக்கல. மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப், ஒரு சோஷியல் மீடியா, இல்லாட்டி ஒரு ப்ரௌசிங்க்கு, இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வச்சு ஏதாச்சும் படம் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி யூசேஜுக்கு மட்டும் ஒரு மினிமல் யூசேஜுக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஹை அண்ட் பவர்ஃபுல்லான கேம்ஸ்லாம் போட்டு விளையாடுறதுக்காக ஒரு மொபைல் ஃபோன் வேணும்னா
அதுக்கு இந்த மொபைல் ஃபோன் செட் ஆகாது. இந்த மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேரோ, எக்ஸ்ட்ரா ஆட்ஸோ, நோட்டிஃபிகேஷன்ஸோ, ரெக்கமெண்டேஷன்ஸோ எதுவுமே வராது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு 11 கொடுத்துருக்காங்க, எந்த விதமான ஸ்கின்னும் கிடையாது. எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணாததுனால, இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்ஸ்லாம் கொடுக்காததுனால நோக்கியானால காசு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியாது. அதனால தான் இந்த மொபைல் ஃபோனுடைய விலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இது கொடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பட் சாஃப்ட்வேர் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் போட்டாலும் அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது எல்லாமே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்கு. 6000 mAhக்கான ஒரு பேட்டரி கட்டை இது. ஸோ இந்த பேட்டரி கட்டையை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ் தான் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. நைட்டு பூரா நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிருக்கும். ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா 3 நாள் வரைக்கும், 3 நாளுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் யூஸருக்கு இந்த மொபைல் ஃபோனுடைய பேட்டரி தாக்கு பிடிக்கும். ஃபைனலாக இந்த நோக்கியா C30 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதை விட பெட்டரான மொபைல் ஃபோன் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த ஆப்ஷனில் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்காது. கண்டிப்பாக ப்ளோட்வேர் இருக்கும், ஆட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸ் தவிர இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனால் இதோடைய ப்ராசஸர் ரொம்ப சுமாரான ஒரு ப்ராசஸர் தான். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 10,500 ரூபா கொடுத்து இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது அந்த 2000 ரூபா ஜியோ ஃபோன், அதாவது 2000 சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மாதத்தவணையில் உங்களை போட்டு லாக் பண்ணி மாதத்துக்கு 500 ரூபா 600 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறாங்க. அதெல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனை விட எல்லா வகையிலையும் இந்த மொபைல் ஃபோன் பெட்டரான மொபைல் ஃபோனாக எனக்கு தெரியுது. ஜியோ யூஸருக்கு இதில் எக்ஸ்ட்ரா 10% ஆஃபரும் வேற இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு செக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்குமாறு உங்களிடம் இந்த விடையை பெறுவது உங்கள் நண்பன் கேதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். We'll be right back.